இங்க யாருக்குமே சரியான தூக்கம் இல்ல. தூக்கமின்மைக்காக ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு அதனுடைய பக்க விளைவுகளோட வர ஆட்கள் தான் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோட வர ஆட்களும் இருக்காங்க. அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. இது சிறு குழந்தைகளுக்கு கூட உச்சந்தலையில வைக்கக்கூடிய ஒரு தைலம் தான் நமது ஸ்லீப் போல். இது ஒரு குளித்தல் முறையில உருவாக்கப்படுவது. எந்த பயமும் வேணாம், தலையில நீர் இறக்கம் ஏற்படாது. பல ஆட்களுக்கு இதை தேய்ப்பதனால மட்டுமே தலையில நீர் இறக்கம் மாறி போயிருக்கு. மறுபடியும் ஸ்பெஷலா ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. ஒரு நாள் நீங்க உபயோகித்த பிறகு தூக்கம் சரியானால் அடுத்த நாள் நீங்க இதை உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது போலவே சிலருக்கு 2 3 வாரம் உபயோகிக்க வேண்டிய அவசியமும் வரலாம். உங்க உடல்வாகுக்கு ஏற்றபடி அல்லது எவ்வளவு காலமா உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இது அமையும். பின்பு மனநல பிரச்சனைகளுக்காக மருந்து சாப்பிடும் ஆட்களுக்கு நம்மால் இதுக்கு அப்படி ஒரு கேரண்டி சொல்லவே முடியாது. உபயோகித்து பாருங்கள். சில சமயம் கொஞ்ச காலத்திற்கு உபயோகிக்க வேண்டிய அவசியமும் வரலாம். மற்றொரு காரியம் என்னன்னா, ஸ்லீப் போல் உபயோகிக்க வேண்டியது தூங்குவதற்கு சற்று முன்புதான். இந்த ஸ்லீப் போல் உபயோகிக்கும் நேரத்துல மற்ற எண்ணெய்கள் எதுவும் தலையில வைக்கவே கூடாது. உச்சந்தலையில வைக்க கூடாது. அதை குறிப்பா நினைவுல வச்சுக்கோங்க. பின்பு அது போலவே காலையில எழுந்தவுடன் அதை நன்றாக துடைத்து விடவோ அல்லது குளிக்கவோ வேண்டும் அப்படின்றது அவசியம். ஸ்லீப் போல் உச்சந்தலையில வைத்துக்கொண்டு வெயில போகவே கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு?